லக்ஷ்மணனின் உயிர் ஒரு மூச்சில் தொங்கியது. சஞ்சீவி மூலிகையைத் தேடி ஹனுமான் வானத்தை கிழித்துப் பறந்தார். வழியில் ஒரு அமைதியான ஆச்சிரமம். தவத்திலிருந்த முனிவன். "வந்தியரே, நீர் களைப்பாக இருக்கிறீர், முதலில் குளித்து ஓய்விடுங்கள்" என்றான் அவன். ஆனால் ஹனுமான் கவனித்தார். அந்த முனிவனின் நிழல் அசுரனின் நிழல். ராமனின் வேலையில் ஏமாற்றம் நடக்காது. ஒரே நொடியில் மாயம் உடைந்தது. காலநேமி பயங்கர ரூபத்தில் தாக்கினான். காடு நடுங்கியது. மலைகள் அதிர்ந்தன. வானம் கர்ஜித்தது. காலநேமியின் மாயாயுதங்கள் ஒரே குதிப்பில் உடைந்தன. ஒரே அடியில் அசுரன் வீழ்ந்தான். ஒரு நிமிடமும் வீணாக்காமல் ஹனுமான் ஹிமாலயத்தை அடைந்தார். மூலிகையை அடையாளம் காண முடியவில்லை. அப்போது மலை முழுவதையும் தூக்கினார். பலம் தோற்றால் அல்ல, தர்மம் தோற்றால்தான் தோல்வி. அன்று ஹனுமான் சஞ்சீவி மலையோடு திரும்பினார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான்.